பித்ரு தர்ப்பணம் பண்ணா பக்தர்கள் எல்லாரும் வருடா வருடம் வரதராஜ பெருமாள் கோயில் குளத்துல தான் மூதாதையர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் பண்றாங்க. மாலை அமாவாசை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ற இடம் வரதராஜ பெருமாள் அனந்த புண்ணிய தீர்த்தம். அந்த புண்ணிய தீர்த்தத்துல பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணா அவங்க மூதாதையர்கள் ஆத்மா சாந்தி அடையும்னு காலாகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழக்கத்தை ஆலய நிர்வாகம் இப்போ கதவை பூட்டி சாவியை மக்களை விடாத மனதை புண்படுத்துறாங்க. இது எந்த விதத்துல நியாயம் தெரியல. எந்த அறிவிப்பு இல்ல. முன்னாள் ராத்திரி பேனர் வைக்கிறாங்க. பேனர் வச்சு மக்களை இந்து மக்களை உணர்வை புண்படுத்துறாங்க. ரோடுல பண்றாங்க. மக்கள் ரோட்ல பண்றாங்க. ஆலய தர்ப்பணம் ஒரு கோயில் உள்ள காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவில் குளத்தில் தர்ப்பணம் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் அங்கு சாலைகள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டும் வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், என்ன நடந்தது? உங்க விரிவான தகவல். வணக்கம். இன்று புரட்டாசி அமாவாசையை ஒட்டி பல்வேறு நீர்நிலைகளிலும் குளக்கரைகளிலும் முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வானது நடைபெறும். அந்த வகையில் ஏராளமானோர் காஞ்சிபுரத்தில் உள்ள குளக்கரைகள் நீர்நிலைகளில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக குவிந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக உலக புகழ்பெற்ற அத்திவரதர் வீற்றிருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள திருக்குளத்தில் வருடந்தோறும் வரும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் இன்று தர்ப்பணம் கொடுப்பதற்காக கோயில் உள்ளே வளாகத்துக்குள் செல்லும் பொழுது இந்து அறநிலைத்துறை சார்பில் ஒரு பேனர் ஆனது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனரில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி வைபவங்கள் நாட்களில் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு, அதாவது கோவில் குளக்கரையில் உள்ள அனுமதிக்கப்படும். அதாவது பிரம்மோற்சவத்தின் போது தீர்த்தவாரி என்றும் அப்போதும், அதே போன்று நவராத்திரி உற்சவத்தின் போது தீர்த்தவாரியின் போதும், அதே போன்று வருடத்தில் 3 நாட்கள் தெப்ப உற்சவம் நடைபெறும். அந்த சமயத்தில் மட்டுமே குளக்கரையில் உள்ளே பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அனுமதி என்று அந்த பேனரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த குளக்கரையை பூட்டு போட்டு உள்ள யாரும் அனுமதிக்காத வண்ணம் அந்த கோவில் நிர்வாகமானது செயல்பாடு இருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்களும் பக்தர்களும் முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்காக கோவில் வெளியே உள்ள சன்னதி தெருவிலேயே அமர்ந்து நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது போன்ற செயலில் ஈடுபட்டு வந்தது. அப்பகுதியில் சற்று பரபரப்பும் சற்று சலசலப்பும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் பக்தர்கள் கொந்தளிப்புடன், அதாவது தங்கள் முன்னோர்களுக்கு செய்யப்படக்கூடிய புனிதமான செயலை அவமதிப்பதாக கூறி 20க்கும் மேற்பட்டோர் அந்த சாலையிலே தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த போராட்டத்தில் குறிப்பாக இந்து முன்னணி சார்ந்தோரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். கண்டன கோஷங்கள் எழுப்பும் போது தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுவதற்கு வழக்கம் போல வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளே அனுமதிக்க வேண்டும், அதே போல அந்த குளக்கரையில் தாங்கள் செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் சற்று அப்பகுதியில் பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக தகவலானது காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது காவல்துறையும் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையும் தற்போது நடைபெற்று வருகிறது.